Hi, Surface, I'm Mr. Smasiddharth. So, in the video, let's get into the video. First thing, Jailer 2 announcement. பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த வகையில தி சூப்பர் ஸ்டார் சாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க சல்பிச்சஸ்ல இருந்து. ஸோ அடுத்த படமே ஒரு சூப்பர் ஸ்டார் கூட தான் பண்ண போறா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது கூலிக்கு அடுத்தது இன்னொரு படம் சூப்பர் ஸ்டார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அது மஸ்ட் பி ஜெயிலர் 2 அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ். கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் டைட்டிலோடைய ரூமர் படி வந்துட்டு ஹுக்கும் தான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். NTR 31 பிரசாந்த் எடுத்துட்டு இருக்காரு ஜூலியன் என்டிஆர் வச்சு. ஸோ அந்த படத்துல வந்துட்டு இப்போதைக்கு டொவினோ தாமஸ், ருக்மணி வசந்த் அண்ட் பிஜு மேனன் இந்த மூணு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துல இருக்க போறாங்களாமா. ஸோ டொவினோ தாமஸ் அண்ட் பிஜு மேனன் வந்துட்டு மலையாளம் ஆக்ட்ரஸ் அண்ட் ருக்மணி வசந்த் வந்துட்டு கன்னட ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க வந்து மூணு பேருமே இந்த படத்துல இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் வந்து டிராகன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். லவ் டுடே படம் வந்துட்டு தெலுங்குல பயங்கரமான ஒரு ஹிட் அடிச்சுது. அதனால அந்த படத்தை டப் பண்ணியுமே தெலுங்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால டிராகன் படத்தை வந்துட்டு புஷ் பண்றாங்க தெலுங்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட பிடிச்சி இன்டர்வியூ எல்லாம் டப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு லவ் டுடே முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸுமே தெலுங்குல தெலுங்கு டப்டு இன்டர்வியூமே இருக்கு யூடியூப்ல, நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த படத்தையுமே தெலுங்கு புஷ் பண்றாங்க டிராகன் படத்தையும். ஸோ அதுக்கு டைட்டில் வந்துட்டு தெலுங்குல ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் இந்த ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் வச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆதினாவோட டைட்டிலே வச்சாங்க, ஆதினாவுடைய கான்செப்ட் டைட்டிலே வச்சாங்கன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் வந்து டிராகன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு இன்சைடர் ரிப்போர்ட் தான், ரூமர் கிடையாது, இன்சைடர் ரிப்போர்ட் தான். ஸோ அந்த வகையில இன்னும் அனௌன்ஸ் ஆகலை தவிர இந்த படம் டிராகன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பிரசாந்த் எடுத்துட்டு இருக்கிற அந்த படம். ஸோ அந்த வகையில ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால மேபி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் அப்படிங்கிறது டேட்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய படமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம். அந்த சலா 2 என்னாச்சுன்னு தெரியல. அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அடுத்து அவர் வந்துட்டு இந்த படம் ராஜ்சாப் போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேஷம் இந்த ரெண்டு படத்தோடைய டைரக்டர்ஸ் சிதம்பரம் அண்ட் ஜித்து மாதவன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கீழே ஒரு படம் பண்ண போறாங்களாமா. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இதை வந்துட்டு நம்ம யாருப்பா அது ஜித்து, அதாவது நம்ம இவரு ஆவேஷம் படத்தோட டைரக்டர், அவர் வந்துட்டு ரைட் பண்ண போறாரு. அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டர் வந்துட்டு டைரக்ட் பண்ண போறாராமா. யாரு என்ன ஏது கேஸ்டிங் எதுவுமே தெரியல, இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் காதலிக்க நேரம் இல்லை ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன் அவங்களுடைய படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி விசித்திரமா, ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைட்டில் எல்லாம் பார்த்துட்டு அதுல ஏதோ டைம் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கேன், டைம் ட்ராவலா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். நித்யா மேனன் பிரெக்னெண்டா இருக்காங்க, யாரால அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தி அவங்க தெளிவா டிஸ்கஸ் பண்ணல. ஜெயம் ரவி தானாங்கிறது தெரியல. ஜெயம் ரவி நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில வந்துட்டு வாழ் படத்துல பார்த்திருப்பீங்களா, ஒருத்தவங்க கண்ணாலே ஒரு மாதிரி மயக்குவாங்களே, அந்த ஆக்ட்ரஸ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜெயம் ரவியோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா வராங்க. பட் ஒரு கட்டத்துல அவங்களே வந்துட்டு நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு வந்துட்டு நித்யா மேனன் அந்த கேரக்டர் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலந்துட்டு போற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் சேர்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அது என்ன பேக் ஸ்டோரி இருக்கா, இவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி பழக்கமா, என்ன ஏதுங்கிறது கிளியரா தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு மாதிரி இந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. கிருத்திகா உதயநிதி அவங்க ஒரே ஒரு படம் தான் பண்ணிருக்காங்க, வணக்கம் சென்னை. அதுக்கப்புறம் ஏதோ ரெண்டு சீரிஸ் ஏதோ பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல. வணக்கம் சென்னை நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயம் ரவிக்கு பிரதரே ஒரு மொக்கையான படமா தான் அமைஞ்சிருச்சு. ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜ் தான் போயிடுச்சு. இந்த படம் கம்பேக்கா இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெட்ரோ படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வந்துருச்சு. May 1 தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஏகே வந்துட்டு ரேஸ் போயிருக்காரு இல்லையா, அங்க அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, என்னுடைய ஒரு படம் வந்துட்டு மேக் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது கிளாஷ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வரதான் செய்யுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, October 2025 to March 2026 எனக்கு வந்துட்டு மூவி ஷெடியூல்ஸ் இருக்கு. அதுக்கு முன்ன பின்ன வந்துட்டு நான் ரேஸுக்கு போனாலும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இந்த படங்களுடைய ஏதாவது ஒரு ஷெடியூல் வந்துட்டு மாறிச்சு அப்படின்னா நான் ரேஸுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அவர் ரேஸ் விட போறதாகவும் சில நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அவர் அதை பத்தி தெளிவா எதுவுமே சொல்லல. ரேஸ் விட போறேன், அதாவது சினிமா விட்டு ரேஸ் போக போறேன், அதெல்லாம் சொல்லவே கிடையாது. படங்களோட இதை பத்தி சொல்லியிருக்காரு, ஃபேன்ஸை விட்டு பிரைஸ் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு நியூமர் வந்துருந்துச்சு, ஹரிஷ் கல்யாண் வச்சு பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மலையாளம் ஆக்டர் நிவின் பாலி ஆர் டொவினோ தாமஸ் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க அந்த படத்தை ஒரு ஹீரோவா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹரிஷ் கல்யாண் விட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு டூவல் ஹீரோவா இல்ல என்ன தெரியல. பட் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு மெயின் ஸ்டார்ஸ். அதுல வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் அண்ட் டொவினோ தாமஸ் ஆர் நிவின் பாலி ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வலைப்பேச்சு செய்தி. பாப்பா உண்மையாங்கிறது தெரியல. வீரதேஸ்வரன் Part 2 அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் Jan 30 பிளான் பண்ணிட்டு இருக்கிறத சொல்றாங்க. இப்போ கூட ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு, நான் கேட்கல, பார்த்துட்டு சொல்றேன். அண்ட் Jan 30 அப்படிங்கும் போது வந்துட்டு விடாமிஷில ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல.
பாப்பா ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு 1 வீக் இருக்கும், பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கூலி வந்துட்டு சம்மர் ரிலீஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்போதைக்கு டிலே பண்ணிட்டாங்க. சம்மர்ல இருந்து ஆகஸ்ட்டுக்கு புஷ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கும்போது கூடி சீக்கிரம் ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங் பேக் இருக்கிறதுனால அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். விடாமிச்சி சென்சார் ஆயிடுச்சு. ஸோ 2 hours 26, அதாவது 2 hours 30 minutes and 26 seconds, 2.5 மணி நேரம் படம். ஓரளவுக்கு ஒரு கிறிஸ்பான ஒரு இதுதான். ஸோ Jan 23 or 26 ரிலீஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து தள்ளி போகாம இருந்தா சரி. ஆக்டர் டிஜே அருணாச்சலம், ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, தளபதி ஸ்கிரீன்ல இருந்து ஆக்டர் வந்துட்டு நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அவர் இப்போதைக்கு மமிதா பேஜியோட ஜோடியா நடிக்கிறாருங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. JR34 நம்ம தாடா படத்தோட டைரக்டர் நடத்திட்டு இருக்காரு இல்லையா. ஸோ காதலிக்க நேரமில்லை இன்டர்வியூல வந்துட்டு ஜெயமணி சொல்லியிருக்கிற விஷயம்னா அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கும்னு சொல்றேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த டைரக்டருக்குமே நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் தாடா படத்தோட இந்த இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு, பார்க்கலாம். சூர்யா 45 இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பத்தி இப்போதைக்கு ஒரு சின்ன ரூம் இருந்திருக்கு. October 17 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா சோ பேட்டைக்காரன் அதாவது பேட்டைக்காரனான்னு தெரியல, அது அந்த படத்தோட டைட்டில் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். STRோட ஃபிலிம் லிஸ்டே ரொம்ப பெருசா தான் இருக்கு. அவர் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம தக் லைஃப் வந்துட்டு முடிக்க போறாரு. அது இல்லாம அவருக்கு ஏஜஸ் கிட்ட ஒரு படம் இருக்கு. அது போக இன்னும் ஒரு 3 படம் இருக்காமா. அது போக தேசிங் பெரியசாமியோடைய STR 48, அந்த 48ங்கிற நம்பர் தான் இப்ப தக் லைஃபா மாறி இருக்கிறதுனால மேபி அந்த STR 48ங்கிற அந்த படம், அந்த கதை வந்துட்டு STR 49 இல்ல வேற ஏதாவது ஒரு படமா ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த STR இந்த தேசிங் பெரியசாமியோட ஒரு படம், AESக்கு ஒரு படம், அது போக 3 படம், இத்தனை லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சுதா குமாரா கூட ஒரு படம் பண்ண போறாராமா. இது எவன் விட்ட ரூமருங்கிறது தெரியல, ரூமரா என்ன ஏதுங்கிறதுமே தெரியல. பட் இத்தனை லிஸ்ட்டை முடிச்சுதான் சுதா குமாரா கூட பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம் இதெல்லாம் எப்போ முடிக்கிறதோ. குபேரா வந்துட்டு இப்போதைக்கு June 2025 பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் ரஷ்மிகா வந்துட்டு ஒரு சின்ன அடி விழுந்துருச்சு, அவங்களுக்கு ஜிம் போன இடத்துல வந்துட்டு அடி விழுந்துச்சு போல இருக்கு. அதனால இந்த படத்தோட செட்டுக்கு இந்த படம் இல்லாம ஒரு 3 படம் பண்றாங்க. இந்த படத்தோட சேர்த்து 3 படம் சிக்கந்தரமே பண்றாங்க. அண்ட் இந்த 3 படத்துலயுமே இப்போதைக்கு வந்துட்டு அவங்க ஷூட்டிங் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு டிலே எடுத்துட்டு வருவாங்க போல இருக்கு. ஸோ படத்தை வந்து பாதிக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பார்க்கலாம். டாக்ஸிக் யஷோடைய படம். ஸோ இப்போதான் ரீசெண்டாக அவருக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ மோஷன் பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெருசா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பில்டப் தான். அண்டு பேர் என்ன ஏதுங்கிறது கிளியரா தெரியல. ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு, பொண்ணுங்களா இது பண்ணிட்டு ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு, ஏதோ எனக்கு பிடிக்கல. பட் நல்லா இருந்தா சரிதான். கீது மோகன்தாஸ் அவங்க ஒரு பொண்ணாமா, எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ அவங்களோட ஏன் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு மோஷன் போஸ்டர் அப்படிங்கிறது தெரியல, பில்டப் மட்டும் தான் இருந்துச்சு, பார்ப்போம். எப்பவோ எடுத்து முடிச்ச ஹரிஷ் கல்யாண் மூவிஸ் சொல்ற ஒரு லிஸ்ட் எடுத்தா ஒரு 10 படம் வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய படங்கள் ஆல்ரெடி நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த வகையில கண்ணாட்டி அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அந்த படம், ஸோ அந்த படம் பேர் என்னப்பா, 100 என்னமோ வந்துச்சு, எங்கடா காணோம், 100 கோடி வானவில் அப்படிங்கிற அந்த படம் வந்துட்டு February or Marchல ரிலீஸ் ஆக கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த டீசல் படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்ட்ரி இந்த டீசல் படத்துல வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டீசல் படம் ஒண்ணு இல்லை, அந்த அந்த படம் தான். ஸோ அந்த படம் வந்துட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. பாப்பா அது ரிலீஸ் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்துட்டு பிச்சைக்காரன் டேரக்டர் சசிதா எடுத்திருக்காரு. பாப்பா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஜிவி பிரகாஷோடைய கிங்ஸ்டன் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டீசர் விட்டு கொக்காமக்கா வேற லெவல்ல இருந்துச்சு சத்தியமா. ஒரு சி ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி த்ரில்லர் ஆமா. ஹாரரா ஜாம்பியான்னு தெரியல. படத்தோடைய இந்த டைலாக்ஸ், இந்த டீசரோட டைலாக்ஸ்ல வந்துட்டு அங்க பேய் இருக்கு, அது இருக்கு கடல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பேயா இல்ல ஜாம்பியான்னு தெரியல. சில உருவங்கள் காமிச்சிருக்காம கொடூரமா இருக்கு. அது என்ன ஏதுங்கிறது கிளியரா தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பயங்கரமா இருக்கு, விஷுவல்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எஸ்கே வந்துட்டு ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் வந்துட்டு அமீர் கான் சார் கிட்ட ரீசெண்டா பேசியிருந்தேன். அது சொன்னது என்னன்னா, நீங்க ஹிந்தியில படம் பண்ணீங்கன்னா அது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி நடக்கலாம் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேவே சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஒரு 4-5 வருஷத்துக்கு அதுக்குள்ள நடக்கலாம்னு சொல்லிட்டு நடந்தால், ஒருவேளை எஸ்கேக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் ஏதோ ஒரு கதை கிடைச்சாலும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள நடக்கலாம். அவ்வளோ டேட் ஆகும். ஏன்னா இப்போ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அவருக்கு லைன் அப் ஜாஸ்தியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் சரி, ஹிந்தியில பண்ணா சரிதான். கங்குவா இப்போதைக்கு ஆஸ்கர்ஸ்க்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம், அது விஷுவல்ஸுக்காக தான் பிளேஸ் ஆயிருக்கு. கங்குவா இட்ஸ் நைஸ் மூவி, நான் அதுக்கு இப்பவுமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு முட்டு கொடுக்க தான் செய்வேன். பட் இது வந்துட்டு ஆஸ்கார் அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் கிடையாது. பட் விஷுவல்ஸ் வந்துட்டு ஆஸ்கார் அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸ் தான். ஸோ அது வகையில படம் வந்துட்டு விஷுவல்ஸ்க்காக ஆஸ்கார் செலக்ட் ஆயிருக்கு. பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, ஆஸ்கார் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. இதுவரையும் நம்ம 3 லைவ் ஆக்ஷன் ஸ்பைடர்மேன் பார்த்திருக்கோம். டாபி மெக்யூர், ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் அண்ட் டாம் ஹாலண்ட். இவங்க 3 பேருமே
அவங்க கூட நடிச்ச அந்த கோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஸோ நம்ம டோபி மிக்யூர் அவங்களுமே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆண்ட்ரூ கேஃபில் நடிச்ச அவங்களுமே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இப்போ இந்த டாம் ஹாலண்ட் அவங்களுமே இருந்தாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் 20 பிரேக்கப்ல தான் முடிஞ்சது. அது என்ன மேட்டர்லாம் நமக்கு தேவை கிடையாது, பிரேக்கப்ல தான் முடிஞ்சது. இந்த 3வது மேட்டரும் பிரேக்கப்ல முடிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆனது, அதாவது ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உருட்டிட்டு இருந்தானுங்க. இதுவும் எப்படியும் பிரேக்கப், அதாவது இவங்க லவ் பண்ற சொல்லான்னு சொன்னாங்களா அப்ப இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு அவனுங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அவங்க 2 பேத்துக்கும். ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எங்கேஜ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு ஜோடியாவது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா இது அப்டேட் கிடையாது இல்ல, சரி விடு. டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பிளஸ் ஜிவிஎம் வந்துட்டு டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பிளஸ் ஜிவிஎம் நம்ம ஜிவிஎம் மட்டும் மம்முட்டியை வச்சு எடுத்திருக்கிற படம். இந்த படம் வந்துட்டு ஃபீல் குட்டான ஒரு ஆக்ஷன் படம். ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் ஃபீல் குட்டா இருக்கான ஆக்ஷனா இருக்கு. ஸோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் மம்முட்டி. ஸோ அவருக்கு வந்து ஒரு கேஸ் வருது, ஒரு லேடிஸ் பர்ஸ் வந்துட்டு தொலைஞ்சிருக்கு. அந்த பர்ஸை தேடி போறாரு. அதுக்கு நடுவில் சில கொலை சம்பவங்கள் ஏதோ ஒன்று நடக்குது போல இருக்கு. அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிற விதமா போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஆக்ஷன் படம், டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் ஜிவிஎம் மலையாளத்துல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. புஷ்பா 2 இப்போதைக்கு 20 மினிட்ஸ் ஆடப்போட ரிலீஸ் ஆக போதாமா ஜான் 17 இருந்து. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த இதுவே ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் தான். அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தேன் நான். அதுக்கு போய் இப்போ 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுங்கிறது என்னடாங்கிற மாதிரி தான் இருக்கு. 20 மினிட்ஸ் பண்றாங்க, பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த 20 மினிட்ஸ்ல அந்த வேரிஸ் புஷ்பாவுடைய கனெக்ட் வந்துருமோ? வந்தா நல்லாதான் இருக்கும். வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த 1800 கோடிங்கிறது பிச்சுட்டு போயிடும். ஏன்னா அது ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. எங்கடா அந்த வேரிஸ் புஷ்பா கனெக்டே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தானுங்க. அதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களா இது நம்ம தேவரகொண்டா தான் கேமியோ வில்லன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அந்த போர்ஷன் ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா 2000 கோடி தாண்டிடும் ஆப்வியஸா. பட் அந்த கலெக்ஷன் மேட்டர்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது, அதெல்லாம் விட்டுருவோம். அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு. பட் நல்லா ஃபுட்ஃபால் வரும்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் அந்த படத்தோட பிசினஸ் வந்து உயரும் அப்படிங்கிற சொல்றேன். பார்ப்போம். மணிகண்டனுடைய குடும்பஸ்தன் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்துட்டு Jan 24 அப்படிங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடி சீக்கிரம் ட்ரெய்லர் வரலாம். பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பஸ்தனுடைய கஷ்டத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு படம். ஸோ இதோட வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. இதை தவிர நான் வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்புங்க. நான் உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் மிஸ்டர் சினிமா. குட் டே சொல்லி.